புதிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சர்க்கரை நோய் இது சார்ந்த கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சர்க்கரை நோய் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இது பரம்பரை சார்ந்து வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அது மட்டுமே காரணமா, இல்லை நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இல்லை ஃபுட் ஹேபிட்னாலையும் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? சர்க்கரை நோய் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வருது. இப்போ ஒரு 10 பேரில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 8 பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்றதை வந்து நம்ம கேட்குறோம். அதுவுமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் வர மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கே கூட, பிறந்த குழந்தைக்கே கூட டயபெட்டிக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ குழந்தைக்கு ஏன் இதனால் வருது? அந்த குழந்தைக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இருக்கா? அந்த மாதிரி பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஏன்னா டயபெட்டிக்கில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக், இது இல்லாமல் கெஸ்டேஷனல் டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய டயபெட்டிக். இந்த மாதிரியான டயபெட்டிஸை வந்து நம்ம வந்து பிரித்து சொல்லலாம். டைப் 1 அப்படின்றது வந்து குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு டயபெட்டிக்காக இருக்கும். அதாவது நமக்கு உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலினை வந்து முழுமையாக தவிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை. நம்மளுடைய பாடியில் வந்து கணையம் அப்படின்ற ஒரு உறுப்பு வந்து இருக்குது, பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லுவோம். இதில் தான் இன்சுலின் அப்படின்னு சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி வந்து இருக்குது. அப்போ முழுமையாக அந்த கணையம் வந்து இன்சுலினை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து டைரெக்டாக அந்த குளுக்கோஸ் வந்து பிளட்டில் வந்து கலக்குது. அந்த இன்சுலின் தான் பிளட்டில் கலக்க விடாமல் அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது, நம்ம ஏதாவது வேலைகள் செய்யும்போது எனர்ஜியாக வந்து மாற்றும். அப்போது சுத்தமாக அந்த இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா டைரெக்டாக அந்த குளுக்கோஸ் போயிட்டு நம்ம பிளட்டில் கலக்கிறது தான் டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். குறிப்பாக இது குழந்தைங்களுக்கு வந்து இருக்கலாம். ஒரு 10 வயது 12 வயது இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இருக்கலாம். டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது தான் காமனாக எல்லாருக்குமே வந்து இருக்கும். பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, யாரை கேட்டாலும் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இன்சுலினுடைய சுரப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியான லெவலில் இருக்கலாம், அல்லது சுரக்காமலேயும் இருக்கலாம். இதை வந்து சுரக்க செய்யும். இன்சுலின் வந்து அந்த பேங்க்ரியாஸ் வந்து சுரக்க செய்யும். ஆனால் வந்து ரொம்ப கம்மியான அளவில் வந்து சுரக்கும். அது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து ஜீரணிக்காமல் டைரெக்டாக வந்து பிளட்டில் வந்து கலக்க செய்யும். இந்த மாதிரி வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதன் காரணமாக நம்ம எக்ஸசைசஸ் எதுவும் பண்ணுறதில்ல, இல்லை ஃபுட்டில் வந்து நிறைய குளுக்கோஸ் கண்டென்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்சுலின் சுரப்பும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமையில் நம்மளுடைய உடம்பில் டயபெட்டிக் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறோம். அதாவது சுகரோடைய கண்டென்ட் ரொம்ப அதிகமாகவே கலக்குது. நம்மளுடைய உடம்புல வந்து டைரெக்டாக குளுக்கோஸ் போயிட்டு ரத்தத்தில் வந்து கலக்குது. இந்த மாதிரி ஒரு தன்மை தான் டைப் 2 டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய டயபெட்டிக், கெஸ்டேஷனல் டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் கருவுற்று இருக்கும்போது தெரியாது. போக போக அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். லாஸ்ட்டு ஒரு 3rd ட்ரைமஸ்டர்லாம் அவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் டயபெட்டிக் இருக்குன்றது தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து சில பேருக்கு கண்டினியூ ஆகும். டயபெட்டிக் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமுமே டைப் 2 டயபெட்டிக்காக அவங்களுக்கு லைஃப் லாங் வந்து கண்டினியூ ஆகிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி டயபெட்டிக் வந்து ஒரு 3 டைப்பாக வந்து பிரித்து சொல்லலாம். இது வரதுக்கான காரணங்கள் அப்படின்றது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. டயபெட்டிக் வரதுக்கு ஹெரிடிட்ரி மூலமாகவும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா உடல் பயிற்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதற்கு தகுந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலை. நம்ம வந்து நம்மளுடைய உடம்புக்கு தேவையான கெலோரி, நம்ம பண்ணக்கூடிய வேலைகளுக்கு தகுந்த மாதிரியான கெலோரி இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம், ஆனால் வேலையை வந்து எதுவுமே செய்கிறதில்ல, உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம உடம்புல அந்த குளுக்கோஸோடைய தன்மை அப்படின்றது டைரெக்டாக வந்து பிளட்டில் வந்து கலக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய நார்மலான செல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த செல்ஸ் வந்து அந்த சுகரை வந்து அந்த டைரெக்டாக அந்த இன்சுலினோடைய சுரப்பை வந்து தடை பண்ணி வைக்குது. அப்போது டைரெக்டாக அந்த குளுக்கோஸ் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து ரத்தத்தின் மூலமாக கலக்க ஆரம்பித்து நம்ம உடம்புல ஆல்ரெடி வந்து சுகர் கண்டென்ட் வந்து இருக்கும். இதோடு சேர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலையும் குளுக்கோஸ் கலக்குது அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த குளுக்கோஸ் அதிகமாக ஆரம்பித்து பிளட் சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக காட்ட ஆரம்பிக்குது. இந்த டைப் 2 டயபெட்டிக் தான் எல்லாருக்குமே வந்து கண்டினியூ ஆகுது. இது கண்டிப்பாக உடல் பயிற்சி செய்கிறோம், இல்லை டயட்டில் இருக்கோம் அப்படின்னா அது வந்து நார்மலுக்கு கண்ட்ரோல் பண்ணி நார்மல் கொண்டு வரலாம். ஓகே டாக்டர், இப்போது பெரும்பாலும் வந்து சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க வந்து மெடிசன் டிபெண்டன்சியாக இருக்காங்க, இன்சுலின் டிபெண்டன்சியாக இருக்காங்க.
இது இப்படியே தான் இருக்கணுமா? இல்லை இந்த மெடிசன் எடுக்காமல் டேப்லெட்ஸ்லாம் எடுக்காமல் கூட அவங்களால வந்து கம்ப்ளீட்டாக இதுலேருந்து ரிவர்ஸ் பண்ணி வெளியில் கொண்டு வர முடியுமா? இன்சுலின் அப்படின்றது வந்து நம்ம உடம்புலே சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி. அப்போது டைரெக்டாக நமக்கு உடம்புல அது வந்து சுரக்கலை அப்படின்னா சில பேர் வந்து அந்த இன்சுலினை வந்து நம்ம உடம்புல வந்து செலுத்துகிறோம். அப்போது அதை வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த உடம்புல செலுத்தி அந்த இன்சுலின் வந்து சுரக்க வைக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அதுக்கு எக்ஸசைசஸ் பண்ணியோ இல்லை வந்து ஃபுட்டு மூலமாகவோ மாற்றலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்சுலின் வந்து அதனால சுரக்க வைக்க முடியாது. நம்ம உடம்புல சேரக்கூடிய அந்த கெலோரிகள் நம்ம ஆற்றல் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த கெலோரிகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இன்சுலினோட வந்து டைரெக்டாக வந்து கலக்க செய்யாமல் எனர்ஜியாக மாற்றுறோம் அப்படின்னா நம்ம நிறைய அதற்கான உடல் உழைப்பு வந்து கொடுக்கணும். அதற்கான எக்ஸசைசஸ் வந்து நம்ம பண்ணணும். பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆற்றலாக அதாவது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அந்த குளுக்கோஸ் வந்து பிளட் மூலமாக யூரின் மூலமாக வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி போகாமல் தேங்கக்கூடிய சில குளுக்கோஸ் தான் வந்து நமக்கு வந்து டயபெட்டிக்காக வந்து கன்வெர்ட் ஆகி காட்டுது. இந்த மாதிரி சேரக்கூடிய குளுக்கோஸ் லெவல் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர அவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகளை வந்து உருவாக்கலாம். சிலருக்கு இந்த ஆரம்ப காலகட்ட அறிகுறின்றது வந்து எதுவுமே தெரியாமல் இருக்கும். அந்த அதிகமாக வந்து தாகம் எடுக்கிறது, அதிகமாக வந்து பசிக்கிறது, இந்த மாதிரி ஒரு மைல்டான சிம்டம்ஸ் வந்து காட்டும். அது அவங்க சரியாக கவனம் செலுத்தாமல் வந்து விட்டுருவாங்க. போக போக அது வந்து டயபெட்டிக்காக வந்து மாறினதுக்கப்புறமா அளவுக்கு அதிகமாக வந்து யூரின் போகிறது, பாலியூரியா அப்படின்னு சொல்லுவோம். நைட்டில் வந்து ஒரு 4-5 டைம் யூரின் போவாங்க. இந்த மாதிரி போக போக தான் அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குன்றதே பார்த்து அதற்கான சிகிச்சைகள் வந்து எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு உடலில் வந்து அந்த ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய நிறைய உறுப்புகளை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். கண் பார்வை, இந்த சைட்டு வந்து ரொம்ப கம்மியாகிறது, கிட்னி வந்து பாதிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நாள் டயபெட்டிக் வந்து தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிக்கிறது தெரியும். ஓகே டாக்டர். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த யூரின் அதிகமாக பாஸ் பண்ணுற ஒரு சிம்டம்ஸ் வந்து பிகினிங்கில் வந்து இருக்கிறது வாய்ப்புகள் குறைவாக தானே இருக்கும். கண்டிப்பாக வந்து சில பேருக்கு முதல்ல தெரியாது. ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக பசி எடுக்கும், ரொம்ப ஓவர் வெயிட் அதிகமாக இருப்பாங்க. குழந்தைங்களே கூட, ஸ்கூல் பசங்களே கூட ரொம்ப வெயிட் ஜாஸ்தி இருப்பாங்க. ஒபேசிட்டிலாம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் குழந்தைங்க வந்து ரொம்ப அந்த ஃபுட் கிரேவிங்ஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அதிகமாக வந்து ஃபுட்டு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸுமே நிறைய எடுத்துப்பாங்க. ரொம்ப இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, ஒரு 10 நிமிஷத்துலேயே திருப்பி பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக ஃபுட்டு எடுத்துகிட்டே இருக்கும்போது டைஜஷன் ஆகாமல் அடுத்து எடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து டைரெக்டாக நமக்கு பிளட்டில் வந்து குளுக்கோஸை கலக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டில் குளுக்கோஸ் அதிகமாகி அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் வந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கான சிம்டம்ஸ் அப்படின்றது சரியான முறையில் வந்து தெரியாமல் இருக்கும். தாகம் அதிகமாக எடுக்கும், நாக்கு வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக தண்ணி குடிப்பாங்க. பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி தாகம் அப்படின்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி கூட குடிப்பாங்க. அதே மாதிரி யூரினுமே ரொம்ப ஜாஸ்தியாக போகும். வெளியில் போகக்கூடிய யூரினில் வந்து நிறைய வந்து சுகர் பாஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் வந்து இருக்குது. இதை தவிர வந்து ரொம்ப நாள் இந்த மாதிரி கண்டிஷனே தொடர்ந்து இருக்குது அப்படின்னா கை கால் மதப்பு இருக்கிறது, கை கால் அந்த டிங்லிங் சென்சேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து உணர்ச்சி இல்லாத ஒரு தன்மை, மதப்பாக இருக்கிறது, நம்னஸ் இருக்கிறது, இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக டயபெட்டிக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, ஒரு 40 வயது 50 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷனும் சேர்ந்து வந்து வரலாம். இது ரொம்ப நாள் இருக்கவங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு அந்த கை கால் மரத்து போகிறது அப்படின்ற சென்சேஷன்லாம் இருக்காது. இந்த பாலியூரியா, பாலிபேஜியா, பாலிடிப்சியா அப்படின்னு 3 கண்டிஷன் வந்து சொல்லுவோம். அளவுக்கு அதிகமான பசி, அளவுக்கு அதிகமான தாகம், அளவுக்கு அதிகமான யூரினேஷன், ரொம்ப நைட்டில் அதிகமாக சிறுநீர் கழிக்குது, பகல்லையுமே வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து சிறுநீர் கழிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக போக ஆரம்பித்து வெயிட் லாஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். டக்குன்னு வந்து வெயிட் லாஸ் ஆகிடும். சடன் வெயிட் லாஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து டயபெட்டிக்கில் வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு சிம்டமாக இருக்கும். ஓகே டாக்டர், சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இந்த சர்க்கரை நோய் அப்படின்னும் போது ஜென்ரலாக சொல்லுவாங்க ஸ்வீட்ஸ் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும், சில ஃப்ரூட்ஸ் கூட எடுக்காமல் விட்டுருவோம். அப்படி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரக்டோஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய உடம்புல குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு சுகர் கண்டென்ட் இருக்க மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்து ஃப்ரக்டோஸ் அப்படின்ற ஒரு சுகர் கண்டென்ட் இருக்குது. நம்ம உடம்புலே இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து ஜாஸ்தியான நிலமையில் இருக்கும்போது நம்ம அந்த ஃப்ரக்டோஸையும் சேர்த்து எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் சேர ஆரம்பித்து இன்னும் ஜாஸ்தியாக வந்து குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்தும்.
அப்போது எந்த விதமான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அது டைரெக்டாக பிளட்டில் கலக்க ஆரம்பித்து சுகர் லெவலை இன்னும் ஜாஸ்தி பண்ணிவிடும். இந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், அதாவது ரொம்ப இனிப்பான பழங்கள், இப்போது பனானா எடுத்துக்கிறது, மாம்பழம் எடுத்துக்கிறது, சப்போட்டா எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வந்து முழுமையாக தவிர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தோன்னா பப்பாளி எடுத்துக்கலாம். இது தவிர வந்து கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம், சிவப்பு கொய்யா, நார்மல் கொய்யாப்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை தவிர அந்த ஜாமன் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய அந்த நாவல் பழம் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ஆப்பிள் வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தி எடுக்காமல் ஒரு ஹாஃப் ஆப்பிள் இல்லை ஒரு கால் துண்டு ஆப்பிள் இந்த மாதிரி வந்து ரொம்ப அளவு கம்மியாக வந்து எடுத்துக்கலாம். பனானாவே வந்து நம்ம ரொம்ப ஓவர் ரைப் பனானான்னு சொல்லுவோம். ரொம்ப அதிகமாக பழுத்த பனானா இல்லாமல் ஒரு மீடியமாக பழுத்த பனானாவில் வந்து ஒரு ஹாஃப் பனானா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஃபுட்டுமே ரொம்ப ஜாஸ்தி நம்ம எடுத்துக்கும் போது தான் அதோடைய கண்டென்ட், அதோட சுகர் கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துட்டே இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸே அதிகமாக தான் இருக்கும். அப்போது இன்னும் இதையும் சேர்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரீமான ஒரு குளுக்கோஸ் லெவலில் நமக்கு டயபெட்டிக் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது. பப்பாயாலெல்லாம் ரொம்பவே கம்மியான ஒரு குளுக்கோஸ் இண்டெக்ஸ் தான் இருக்கும். இப்போது கிளைசெமிக் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய சில ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் வந்து டக்குன்னு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, இன் ஜென்ரலாக வந்து டயபெட்டிக் கண்டிஷன் தாண்டி இந்த இன்சுலின் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ஹார்மோனும் வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் நல்லது, இன்சுலினும் வந்து ப்ராப்பராக இருக்கணும். இது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இதை அஃபெக்ட் பண்ண வைக்குது டாக்டர்? இன்சுலினோட சுரப்பை வந்து தடுக்கிற மாதிரியான ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பாடி வெயிட்டு தான். இன்க்ரீஸ்டு பாடி வெயிட், ஒபிசிட்டி யாருக்கெல்லாம் இருக்கோ, ரொம்ப ஜாஸ்தி வெயிட் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சுலினுடைய சுரப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதை தவிர உடல் உழைப்பு அதிகமாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, ரொம்பவே லேசியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ரொம்ப சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கவங்களுக்கு, இப்போது சில பேருக்கு டயபெட்டிக்கே இருக்காது, ஒர்க் பண்ணும்போதெல்லாம் டயபெட்டிக் இருந்திருக்காது, ஒரு 50-55 இயர்ஸ் அப்புறமா வந்து அவங்களால சரியாக ஒர்க் பண்ண முடியாது, இல்லை ரிட்டையர்ட் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆஃப்டர் அவங்க ஜாபுக்கு அப்புறமா டயபெட்டிக் வந்து வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய உடல் உழைப்பு கம்மியாகிறது தான். அப்போது நம்ம உழைச்சிட்டே இருக்கும்போது, நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல எனர்ஜியாக வந்து குளுக்கோஸ் கன்வெர்ட் ஆகிட்டே இருந்தது. நம்ம வேலையே பார்க்காம இருக்கும்போது டைரெக்டாக நம்மளோட பிளட்டில் வந்து கலக்குது. அதுதான் இதற்கான காரணம். இது ஹெரிடிட்ரியாகவும் இருக்கலாம். அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருந்திருக்கலாம். இவங்களுக்கும் ஒரு பார்டர் லெவல்லே மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்கும். இவங்க அதை வந்து ஒர்க் பண்ணி அந்த எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு அவங்க ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணோடனே அவங்களோட எனர்ஜி லெவல் கம்மியாகும்போது டைரெக்டாக பிளட்டில் வந்து பிளட் சுகர் லெவல் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அந்த மாதிரி டயபெட்டிக் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸுக்கு வந்து சில பேருக்கு 50 வயதுக்கு மேலே சுகர் வர்றதுக்கு, டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இதுவாக இருக்குது. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் காலில் இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாமா? டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சிவகாசிலிருந்து செண்பக பேசுறேங்க. யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம் கேட்கணும். அம்மா, உங்கள் வயது என்னம்மா? 28 ஆகுதுங்க. சரிம்மா, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குங்க. ஓகே. அது தொடர்ந்து இருக்குங்க, பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இருக்கு. இது 2 வருஷமா இருக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம். சரிம்மா. அது ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஸ்மெல் கூட வருதுங்க, பாடி ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஓகே. ஒயிட் டிஸ்சார்ஜ் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு கம்மி ஆகலங்க. ஓகேம்மா. இதில் கலரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஒயிட்ல தாங்க வருது. ஓகேம்மா. பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா? பீரியட்ஸ் 40 days அந்த மாதிரி தாங்க வருது. சரிம்மா. இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளமா இருக்கு. ஓகேம்மா, இது சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். 2 வருஷமா நீங்கள் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது நமக்கு கர்ப்பப்பை உள்ளேயோ இல்லை கர்ப்பப்பை வாயிலையோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது. ஏன்னா நார்மலாக ஒரு பர்சனுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்காது. காமனாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10 days இருக்கலாம், பீரியட்ஸ்க்கு அப்புறமா ஒரு 10 days வந்து இருக்கலாம். இது காமனாக இருக்கக்கூடியது, ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் இருக்காது. பீரியட்ஸ் மாதிரியே ரொம்ப ஜாஸ்தி போகுது அப்படின்னா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து காமனாக எல்லா டைம்லேயுமே இருந்துகிட்டே இருக்கும்.
இதோட சேர்ந்து பாடி வெயிட்டுமே ரொம்ப கம்மியாயிட்டே போகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கண்டிப்பாக இச்சிங்கோட தான் இருக்கும். இச்சிங் இருக்குது அப்படின்னா உள்ள இன்ஃபெக்ஷனும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். கர்ப்பப்பை உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வெளியே தள்ளுறதுக்காக, அந்த இன்ஃபெக்ஷனை வெளியில் தள்ளுறதுக்காக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஆகலாம். அப்போது கண்டிப்பாக இதற்கான சிகிச்சைகள் அப்படின்றது கண்டிப்பாக எடுத்துக்கணும். முதல்ல பாடி ஹீட்டை குறைக்கிற மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கணும். பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னாலும் அந்த மூளைச்சூடு காரணமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப வருஷமாக வந்து இருக்கலாம். உங்களுக்குமே 2 இயர்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக பாடி ஹீட்டை கம்மி பண்ணுற மாதிரி வாரத்துக்கு 2 டைம் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து ஒரு துண்டு அளவுக்கு எடுத்து நல்லா ஜூஸஸ் மாதிரி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 48 டேஸ் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா பாடி ஹீட்டு குறைய ஆரம்பிக்கும். நைட்டில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் வந்து இளநீர்லையோ இல்லை மோர்லேயோ ஊற வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரலாம். இளநீரை வந்து வெந்தயத்தோடு சேர்த்து எடுத்துக்கணும். இல்லைனா மோரில் வெந்தயத்தோடு சேர்த்து வந்து வெறும் வயிற்றில் இதை வந்து எடுத்துகிட்டு வரணும். டீ காஃபி நிறைய குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப சூடான பொருட்கள் எடுத்துக்கிறது, நிறைய மசாலா கலந்த பொருட்கள் எடுத்துக்கிறது, நான்வெஜ் நிறைய எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு வாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நாட்டு மருந்து கடைகளில் வந்து உங்களுக்கு நிலப்பனங்கிழங்கு சூரணம் அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்கும். இந்த பவுடரை வந்து டெய்லியும் காலையில் 1 ஸ்பூன், நைட்டில் 1 ஸ்பூன் மோரில் கலந்து எடுத்துகிட்டு வாங்க. இது நல்லாவே ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இதோடு சேர்ந்து நான் சொன்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸும் மாற்றம் கொடுத்துட்டு வந்தீங்க, பாடி ஹீட் இல்லாமல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒயிட் டிஸ்சார்ஜை நார்மல் படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேம் நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் மேம். சரிதான் மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? மேம் எனக்காக மேம். எனக்கு தைராய்டு இருக்குன்னு சொல்கிறாங்க மேம். சரிம்மா, உங்கள் வயது என்னம்மா? வயது 37 மேம். சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. மேம் ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம் தைராய்டு இருக்குன்னு சொல்லி இப்போ ஆல்ரெடி எதிர்த்தியா போய் செக் பண்ணது தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கு டேப்லெட் வந்து 150 கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டு இருக்கேங்க. சரிம்மா. இப்போ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்குங்க. இப்போ 15 டோஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிம்மா. அது வந்து டாக்டர் வந்து தைராய்டுன்னு இப்போ என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஒருத்தவங்க கையில் இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா. அந்த மாதிரி எனக்கு வந்து டாக்டர் வந்து எந்த உடம்புல எந்த உறுப்புல இருக்குதுன்னு எதுவும் சொல்லலைங்க மேம். அது எப்படிங்க மேம்? அம்மா, தைராய்டு அப்படின்றது நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. இது கையில் இருக்குது, காலில் இருக்குது அப்படிலாம் எதுவும் கிடையாது. தைராய்டு அப்படின்றது நமக்கு எப்படி நம்ம உடம்புல சுரப்பிகள்லாம் இருக்கோ அந்த மாதிரி தைராய்டு அப்படின்றதுமே ஒரு சுரப்பி தான். இதோட லெவல் வந்து நார்மலாக இருக்கணும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப கம்மியாக சுரந்தாலும் பிரச்சனை. ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஹைப்போதைராய்டுன்னு சொல்லுவோம். உடம்பு வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே போகும், முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ்லாம் தெரியும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக சுரக்குது அப்படி தைராய்டு ஹைப்பர் தைராய்டாக இருக்குது அப்படின்னா பாடி வெயிட்டு கம்மியாகிட்டே போகும். அதுலேயும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக வெயிட்டு கம்மியாவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது அந்த தைராய்டு லெவலில் நார்மலாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு 150 mgக்கு டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த லெவல் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலே வந்து தைராய்டு லெவலில் நார்மல் படுத்துறதுக்கு அந்த தனியா விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, கொத்தமல்லி விதைகள் வந்து நைட்டே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி மட்டும் வடிகட்டி குடிச்சிட்டு வரலாம். இது உங்களுக்கு தைராய்டு லெவலில் நார்மலுக்கு மெயின்டைன் பண்ணும். தைராய்டு சுரப்பி சரியாக சுரக்கலை அப்படின்னா அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறையவே கொண்டு வரும். ஏன்னா அந்த சுரப்பி வந்து மற்ற சுரப்பிகளையும் வந்து அதோட சேர்ந்து வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் வரலாம் பிற்காலத்தில். இதோட சேர்ந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இந்த மாதிரியான சுரப்பிகளுமே உங்களுக்கு வந்து தடைப்படலாம். அதனால கூட மாதவிடாய் கோளாறுகளையும் சில பேருக்கு வந்து கொண்டு போய் விடலாம். நான் சொல்கிற மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும் மாற்றம் கொடுத்துட்டு வாங்க. காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் கோஸு இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. முள்ளங்கி இதெல்லாம் வந்து ஃபுட்டில் வந்து தவிர்த்துட்டு பால் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபுட்டில் வந்து மாற்றம் கொடுத்துட்டு வாங்க. கழுத்து பகுதிகளுக்கு வந்து 2 கையையும் கழுத்தில் 2 சைடும் வச்சுட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தைராய்டு சுரப்பி சரியாக சுரக்கலை அப்படின்னா அதை அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்க வைக்கலாம். நான் சொல்கிற மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸும் பண்ணி இதுவும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்க ஆரம்பிக்கும். 150 mg போடக்கூடிய அந்த தைராய்டு டேப்லெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டோசேஜ் கம்மியாகி நார்மலுக்கு வந்துடும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நாகப்பட்டினத்துல பார்க்கவி பேசுறேன் மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? பாட்டிக்காக மேம். என்ன வயதுமா உங்களுக்கு? 54 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே மேம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? பாட்டிக்கு வந்து 4 இயர்ஸா சுகர் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஓகே.
இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ரொம்ப மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா சுகர் லெவல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓகே. ஆல்ரெடி அவங்க இன்சுலின் எடுக்கல, டேப்லெட் தான் மேம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன இன்சுலின் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேம். கிட்டத்தட்ட சாப்பிடறதுக்கு முன்னாடி வந்து 350 இருக்கு மேம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 420 இருக்கு மேம். சரிம்மா, இவ்வளோ ரொம்ப ஹையாக வந்து ரொம்ப வருஷம் வச்சுட்டே இருக்கக்கூடாது சரிங்களா. ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய டயபெட்டிக் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். சுகர் அப்படின்றது நார்மலாக நமக்கு உடம்புல எல்லாருக்குமே இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆனால் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய உறுப்புகளை பாதிக்கும். முதல்ல அது பாதிக்கிறது கிட்னியும் ஹார்ட்டுமா தான் இருக்கும். கிட்னியை பாதிச்சுது அப்படின்னா லிவர் ஃபெயிலியர் வரைக்கும் கூட கொண்டு போய் விடலாம். ஹார்ட்டை பாதிச்சுதுன்னா ஹார்ட் அட்டாக்கு, இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வந்து நிறைய வரும். இது தவிர வந்து கால் பாதத்தில் வந்து நரம்புகள்லாம் செயலிழந்து போகிறது, டயபெட்டிக் நியூரோபதி, இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய கண்டிஷன் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். இவ்வளோ ஹையாக வந்து சுகரை வந்து வச்சுட்டே இருக்கக்கூடாது. இப்போதைக்கு இன்சுலின் போடுறாங்கன்னா அது போட்டுட்ருக்கட்டும். இதோட சேர்ந்து சில மூலிகை பொருட்களும் வச்சு நம்ம வந்து சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம். உங்களுக்கு சிறு குறிஞ்சான் கீரை அப்படின்ட்டு ஒரு கீரை வந்து கிடைக்கும். இந்த சிறு குறிஞ்சான் கீரையோடு சேர்ந்து அதை நல்லா வேக வச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த கொதித்த தண்ணியில் வந்து வெந்தயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இதோட சேர்ந்து ஓமம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்துப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க. இது ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது சுகர் லெவல் நல்லாவே மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஏன்னா இன்சுலின் மட்டுமே போட்டுட்ருக்கிறது ஒரு பெர்மனெண்ட்டான சொல்யூஷனாக இருக்காது. இன்சுலினோட டோஸ்லாம் நல்லா குறையணும் அப்படின்னா இந்த மாதிரியான சிகிச்சைகளும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லையும் சுகர் லெவலில் குறைச்சி நார்மல் கொண்டு வர்றதுக்கு 3 மாதத்துலேயே நம்ம வந்து சிகிச்சைகள் கொடுத்து நார்மல் லெவலுக்கு மெயின்டைன் பண்ணுறோம். இந்த மாதிரி 400, 500 இருக்கக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் போஸ்ட் பிராண்டியல் சுகர்லாம் 500 அபவ் இருக்கக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெலாம் நம்ம சுகர் லெவலை வந்து 150க்கு கீழே கொண்டு வரதுக்கு 3 மாதத்துலேயே நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் கொண்டு வரும். நீங்கள் நேரில் போய்ட்டு இதற்கான சிகிச்சை எடுத்துக்கலாம். நம்ம மூலிகை மருந்துகளோடு சேர்ந்த இன்சுலினும் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 3 மாதத்துலேயே நார்மல் கொண்டு வந்து இன்சுலினை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம், என் பேர் பிரியதர்ஷினி. எந்த ஊர்லேருந்துமா? மயிலாடுதுறையிலிருந்து பேசுறேன் மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக மேம். உங்கள் வயது என்னம்மா? 24 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? ஸ்கின் அலர்ஜி எனக்கு 8 மாசமா இருக்கு மேம். ஓகே. இச்சிங்கா இருக்கு மேம். ஊறுது அரிச்சோம்னா தடிப்பா வந்துருது. சரி மேம். எந்தெந்த இடத்துல இருக்கு? கையில, கழுத்து கிட்ட, அப்புறம் கால்லாம் கொஞ்சம் இருக்கு மேம். சரிம்மா, மேல பேச்சஸ் மாதிரி எதுவும் தெரியுதா இல்ல நார்மலா அரிப்பு மட்டும் தான் இருக்கா? நார்மலா அரிப்பு மட்டும் இருக்கு மேம். மேல எதுவுமே தோல் உதிர்வு எதுவுமே கிடையாதுங்களா? இல்லங்க மேம். சரிம்மா, இது எவ்வளவு வருஷமா இருக்கு? 8 மாசமா இருக்கு மேம். ஓகேம்மா, வீட்ல வேற யாருக்காவது இருக்குங்களா அந்த தொந்தரவு? இல்ல மேம். சரிம்மா, இந்த மாதிரி உங்களுக்கு கழுத்துலையோ இல்லை கை கால்கள்லையோ அரிப்பு இருக்குது அப்படின்னா வெளியில் எந்த விதமான பேச்சஸும் தெரியல, படைகள் மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா இது வந்து காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடம்புல அரிப்பு மட்டும்தான் இருக்கும், பாடியில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா தோலில் வந்து அது வந்து காட்டும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் தான் அந்த தோலில் வந்து நமக்கு காட்டும். ரத்தம் ரொம்ப கேடடைஞ்சிருக்கு அப்படின்னா தான் நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா வயிற்றில் நிறைய கழிவுகள் இருந்தாலும் அது ஸ்கின்ல வந்து பிரதிபலிக்கும். ஏன்னா நார்மலாக ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்றது ஸ்கின்னுக்கான ப்ராப்ளமாக இருக்காது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் தான் வந்து ஸ்கின்ல வந்து பிரதிபலித்து வெளியில் வந்து காட்டும். அப்போது அந்த அரிப்பு இருக்குது, வெளியில் நமைச்சல் இருக்குது, தோலில் எரிச்சல் இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் வந்து கேடடைஞ்சிருக்கிறதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம உணவில் சில மாற்றங்கள் வந்து கொடுத்தாகணும். உணவில் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, லேட் நைட் வந்து முதல்ல சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். நைட்டு தூங்கும்போது நம்ம வந்து சாப்பிட்றது, அதே மாதிரி லேட் நைட்டு 11 மணி 12 மணிக்கு மேலே வந்து நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம ரத்தத்தில் வந்து சில டாக்ஸின்ஸ் வந்து கலக்காமல் பார்த்துக்க முடியும். ரத்தத்தில் நிறைய டாக்ஸின் கலந்துருக்கு அப்படின்னா தான் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்து கொடுக்கும். இப்போதைக்கு நீங்கள் ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் அருகம்புல்லோட ஜூஸ் வந்து எடுக்கணும். அருகம்புல்லோடைய வேரோட எடுத்து
நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் வந்து ஒரு 4 மிளகு தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 2 கருப்பு வெத்தலை, கம்மாறு வெத்தலைன்னு சொல்லுவோம், இந்த கருப்பு வெத்தலை 1 2 பிச்சு போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 டம்ளராக வந்து வற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு 50 ml அளவுக்கு எடுத்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வரணும். இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுத்தமான பசு வெண்ணெய் வந்து கலந்து குடிச்சிங்க அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் முழுமையாக ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். காலையில் எழுந்தோடனே மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இது கண்டினியூஸாக ஒரு 21 டேஸோ இல்லை ஒரு 48 டேஸோ கண்டினியூஸாக வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஒவ்வொரு நாளும் ரத்தம் சுத்திகரிக்கிறது நமக்கே நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இது தவிர வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுட்டில் வந்து சில சேஞ்சஸ் வந்து பால் நிறைய சேர்த்துக்காமல் இருக்கிறது, அதுக்கப்புறமா வந்து லேட் நைட் ஃபுட் எடுத்துக்காமல் இருக்கிறது, ரொம்ப புளிப்பான உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த அரிப்பு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும், தோல் வியாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் அரிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அரிப்பு, தோல் பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக சோரியாசிஸாக மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம மூலிகை சிகிச்சைகள் கொடுத்து நிரந்தரமாக அதை வந்து சரி பண்ணுறோம். நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக முழுமையாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம் மேம். என்னோட பேர் வந்து மல்லிகா. நான் தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க அத்தைக்காக கேட்கறேன் மேம். என்ன வயதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து 49 வயசுங்க மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எங்க அத்தைக்கு வந்து 6 மாசமா மூக்குல வந்து ரொம்ப மூக்கடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேம். சரிம்மா. ரொம்ப வந்து மூக்கடைக்கும், மூச்சு விட சிரமப்பட்டுட்டே இருந்தாங்க. ம். நாங்க தலைவலி அடிக்கடி வரும், சளி அதிகமா இருக்கனாலதான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வெளியில டாக்டர்கிட்ட காமிச்சோம். சரிம்மா. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மூக்குல சாதா வளர்ந்துருக்கு, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்தாதான் அவங்க சரி பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. ஓகே. நாங்க வெளியில கேட்டோம், உங்க ஒரு தடவை மூக்குல ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்தாங்கன்னா அடிக்கடி அதை எடுக்கிற மாதிரிதான் இருக்கும்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. கண்டிப்பாம்மா, ஒரு தடவை நீங்கள் மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணினீங்க அப்படின்னா மறுபடியும் அதோடைய வளர்ச்சி இருக்க தான் செய்யும். ஏன்னா பெர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம், அது வந்து ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு தீர்வு வந்து கிடையாது. நீங்கள் மூக்கில் சதை வளர்ச்சி இருக்குதுன்னு அதை கட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு சைனசைட்டிஸ் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும்போது சதை வளர்ச்சி எத்தனை டைம் வேணாலும் வரலாம். 4 டைம் 5 டைம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா மூக்கில் சதை வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப நாள்பட சைனசைட்டிஸ் நம்ம முகத்தில் இருக்குது அப்படின்னா தான் முகத்தில் இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு காற்று மட்டும் இருக்கக்கூடிய அந்த காற்று குழிகளை பாதிக்கிறது தான் இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைனசைட்டிஸ் அப்படின்னாலே சைனஸ் அப்படின்றது நார்மலாக இருக்கக்கூடிய காற்று குழிகள், அதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான் சைனசைட்டிஸை குறிக்குது. அதில் இன்ஃப்ளமேஷன் ஆகுது, அதில் நோய் தொற்று இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீர் அதிகமாக கோர்த்து இருக்கும். அப்போ முகத்தை சுற்றி கண்களை சுற்றி நீர் கோர்த்துருக்கிறது, தலையில் வந்து நீர் கோர்த்துருக்கிறது, கண்களுக்கு பின் சைடில் இருக்கக்கூடிய காற்று குழிகளில் நீர் கோர்த்துருக்கிறது, இந்த மாதிரியான பாதிப்புகள் தான் சைனசைட்டிஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி வருஷக்கணக்காக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் கோர்த்து இருக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனை இன்னும் ஜாஸ்தி பண்ணி மூக்கில் வந்து சதை வளர்ச்சியை வந்து ஃபார்ம் பண்ணலாம். நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மூக்குலையோ இல்லை 2 சைடு மூக்குலையோ, ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் அந்த முகத்தில் ஒரு பக்கம் மட்டும்தான் ஃபுல்லாகவே நீர் கோர்த்து இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த சைடு நீர் கோர்த்து இருக்கோ அந்த சைடு மட்டும் அவங்களுக்கு சதை வளர்ச்சி இருக்கலாம். சில பேருக்கு ஈவனாக ரெண்டு சைட்லேயுமே முகத்துலேயுமே நீர் கோர்த்து இருக்கும். அப்படி இருக்கும்போது 2 சைடு மூக்குலையும் சதை வளர்ச்சி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு படுக்கும்போதோ இல்லை நார்மலாக நைட்டு தூங்கும்போதோ மூக்கு அடைப்பு வந்து ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கும். நேசல் பிளாக் அப்படின்றது காமனாக இருக்கும். ஏன்னா படுத்திருக்கும் போது மூச்சு வந்து அவங்களுக்கு மூக்கில் போகாது, வாய் மூலமாக தான் சுவாசமே இருக்கும், நிறைய கொரட்டை சவுண்டு வரும். இது மாதிரிலாம் வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளமில் வந்து இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு சர்ஜரி இல்லாமல் ஒரு நிரந்தரமான தீர்வு மூலிகை மருத்துவத்திலே வந்து கொடுக்கலாம். நீங்கள் அந்த விரலி மஞ்சள்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நீளமான அந்த மஞ்சளை வந்து நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெருப்பில் வந்து காமிச்சு நல்லா புகை வர மாதிரி ஆக்கிட்டு அந்த புகையை வந்து 2 மூக்குலையும் சுவாசிக்கிற மாதிரி காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங்கில் ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு வாங்க. இதோடு சேர்ந்து நம்ம உணவுலையும் இனிப்பான பொருட்கள், பால் பொருட்கள் அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் பண்ணலாம். மூக்கில் வளர்ந்துருக்கக்கூடிய சதை வளர்ச்சியுமே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இது தவிர நேரில் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைகளும் எடுத்துக்கலாம். சைனசைட்டிஸ்க்கு பஞ்சகர்மா சிகிச்சை நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். டி நகர் ஹவிபுலா ரோட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நேரில் வந்து இந்த பஞ்சகர்மா சிகிச்சை 1 வாரம் எடுத்துட்டு உள் மருந்துகள் 2 மாதம் எடுத்துக்கிட்டாலே போதும். ஆப்ரேஷன் இல்லாமல் சதை வளர்ச்சியை நிரந்தரமாக சைனசைட்டிஸை வந்து பூர்ணமாக குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம், என் பேர் கீதா. எந்த ஊர்லேருந்துமா? நான் தென்காசிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது என்னம்மா?
25 மேம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? மேம் எனக்கு ரொம்ப நாளாவே வந்து ரொம்ப பேக் பெயினா இருந்துச்சு சிவியரா. சரி. பீரியட்ஸும் வந்து மந்த்லி ஹெவியா போயிட்டு இருந்துச்சு. நான் பீரியட்ஸ்னாலதான் பேக் பெயின் ரொம்ப இருக்குன்னு நினைச்சேன். சரி. அது மந்த்லி அப்படியே இருக்கு. அது சாப்பிட்டாலும் வந்து பெருசா டைஜஷனும் இருக்காம ஏப்பம் வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு என்னன்னே தெரியல சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்ததுக்கு வந்து அவங்க ஸ்கேனிங் எழுதி கொடுத்தாங்க. எழுதிட்டு ஸ்கேன் எடுத்த பேர் பார்த்தா திருப்பி காமிக்கும் போது வந்து அவங்க ஏதோ ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேம். சரிம்மா, என்ன சைஸ்ல இருக்குன்னு சொன்னாங்களா? 6 சென்டிமீட்டர்னு சொன்னாங்க மேம். சரிம்மா, மாதவிடாய் உங்களுக்கு சீரா வருதா? மாதம் ஹெவி ப்ளீடிங் எதுவும் இருக்கு? ஆமா மேம், ஹெவி ப்ளீடிங்கா இருக்கு. நான் அதனாலதான் பேக் பெயின் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இவங்க கட்டி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து பேக்ல இருந்து ஃபுல்லா அடி வழி வரைக்கும் சிவியர் பெயினா இருக்கு மேம் அந்த டைம்ல. சரிம்மா, இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபைப்ராய்டு கட்டி ஒரு 6 சென்டிமீட்டரில் இருக்கிறது ஒரு காமனாக நமக்கு ப்ளீடிங்கை வந்து ஜாஸ்தி பண்ணும். இதனால தான் உங்களுக்கு பேக் பெயினும் இருக்குது. ஏன்னா கர்ப்பப்பைக்கு முன் சைடில் பின் சைடில் இருக்கக்கூடிய எலும்புகள் அப்படின்றது ரொம்பவே ஒரு குறுகிய அமைப்பில் இருக்கும். அப்போது அது சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் ரொம்ப உனக்கு டைட் ஆகும்போது, அப்போது ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும்போது ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் அந்த பேக் பெயின், அந்த மசில்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறதுனால பேக் பெயினும் வருது. முதல்ல இந்த ஃபைப்ராய்டை முழுமையாக கரைக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நிறைய மூலிகை மருந்துகள்லேயே நம்ம வந்து இந்த ஃபைப்ராய்டை கரைச்சி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலே வந்து 9 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகள்லாம் கூட நம்ம மாதவிடாய் மூலமாகவே கரைச்சி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு 6 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இதையுமே வந்து சர்ஜரி இல்லாமல் மூலிகை மருந்துகள் வச்சே நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஹெவி ப்ளீடிங்கையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் வச்சு நம்ம ப்ளீடிங்கும் நார்மல் படுத்தி மாதவிடாய் சுழற்சியுமே ஒரு 30 நாள் 35 நாளுக்குள்ளே நார்மலாக வர வைக்க முடியும். 3 மாதம் சிகிச்சையிலே நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போதைக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்கும்போது வாழைப்பூ நிறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடாத்தோட இலைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த இலைகளை வந்து நல்லா மைய அரைச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ஹாட் வாட்டர்லேயோ இல்லை மோர்லேயோ கலந்து காலையில் வெறும் வயிற்றில் என்னைக்கெல்லாம் ப்ளீடிங் அதிகமாக இருக்கோ அந்த நாட்களில் மட்டும் இந்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹெவி ப்ளீடிங் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போது ஹீமோக்ளோபின் லெவலும் உங்களுக்கு நார்மலாக மெயின்டைன் ஆகும்போது கட்டிகள் கரையிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், நான் சென்னையிலேருந்து லக்ஷ்மி பேசுகிறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? அம்மாவுக்கு ரொம்ப பக்கவாதம் பிரச்சனைனால அவஸ்தைப்படுறாங்க மேம். என்ன வயதுமா உங்களுக்கு? 50 மேம். சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் மேம், என் பேர் லக்ஷ்மி, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகேம்மா. எங்கள் அம்மா வந்து பக்கவாதத்தினால ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. கால் ஒரு பக்கம் இதாயிட்டு இருக்கு மேம், கை கால்லாம் ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்கு மேம். சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்காங்க அந்த மாதிரி? 2 வருஷமா இருக்கு மேம். சரிம்மா, சுகர் பிபி எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு? சுகர் இருக்கு மேம். சுகர் இது மாத்திரை எடுத்துட்டு தான் இருக்காங்க, இங்கிலீஷ் மெடிசன்லாம். சரி, அப்பயும் இதாக தான் இருக்கு மேம் ரொம்ப. ஓகேம்மா, ஓரளவுக்கு நடக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தாங்க மேம். அது எடுத்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி பழைய மாதிரி ஆயிட்டாங்க மேம். நடக்க முடியாம, பாத்ரூம் கூட போக முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்க மேம். சரிம்மா, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பக்கவாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக டயபெட்டிக் இருக்குது, ரொம்ப ஹை பிபி இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் அவங்களுக்கு மூளையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்புகளை பாதித்து மூளையில் பிளட் கிளாட் ஆக ஆரம்பித்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய கை கால்களை பாதிக்கும். இதை தான் வந்து ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு 2 வருஷமாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்குள்ளே இதற்கான பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்து நம்ம கை கால்களை மறுபடியும் செயலிழக்காமல் இருக்க வைக்க முடியும். ஏன்னா அதோட டியூரேஷன் அப்படின்றது இருக்குது. பக்கவாதம் பாதித்த உடனே ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கை கால்கள் ரொம்ப கம்மியாக தான் முடக்கம் வந்து இருக்கும். போக போக ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கையில் எந்த பொருளுமே பிடிக்க முடியாது, காலுமே நேராக வச்சு நடக்க முடியாது. இப்போதைக்கு அம்மா ஓரளவுக்கு நடக்கிறாங்க அப்படின்னா அந்த பஞ்சகர்மா சிகிச்சையிலே ஓரளவுக்கு இன்னுமே நல்லா நடக்க வைக்க முடியும். கைகள் கால்களுக்கு செயலிழப்பு இல்லாமல் இன்னுமே கொஞ்சம் நல்லா பாதுகாத்துக்க முடியும். நேரில் கூட்டிகிட்டு வந்து அந்த சிகிச்சை வந்து எடுத்துக்கணும். இங்கே சென்னையில் தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க, நேரில் கூட்டிகிட்டு வாங்க. அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நீங்கள் நேரில் இந்த பஞ்சகர்மா சிகிச்சை வந்து அவங்கள எடுத்துக்க வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நாள் 15 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பித்து கைகளுக்கு கால்களுக்கு அந்த செயல் இழப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அவங்களுடைய வேலைகளை அன்றாடம் செய்யக்கூடிய அவங்க வேலைகளை அவங்களால பார்க்க முடிகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அனிதா. எந்த ஊர்லேருந்துமா? கிருஷ்ணகிரியிலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்க பாட்டிக்காக தான் கேட்கணும். அவங்க வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா. அவங்களுக்கு வயசு வந்து 54 இருக்கும்.
ம். அவங்களுக்கு வந்து உள்ளங்கையிலயும் உள்ளங்கால்லயும் வந்து வெடிப்பெடிப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஒரு 3 இயர்ஸாவே இந்த ப்ராப்ளம் இருக்கு. சரி. ஃபுல்லா வந்து பிளாக் ஆகி அப்படியே வந்து அதுல இருந்து ரொம்ப அரிக்குது. அது சுருஞ்சோன்னா ரத்தமே வர அளவுக்கு அவங்களால இப்ப நடக்க கூட முடியல. பாதம் ஃபுல்லாவே பிளாக்கா வந்துச்சு. சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இருந்தாலும் அங்கெல்லாம் சொரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி. பாதெல்லாம் அப்படியே வந்து மரத்து போன மாதிரி அவ்வளவு ஹார்டா இருக்கு. உள்ளங்கையும் உள்ளங்காலும் வந்து. சரிம்மா, உடம்புல எங்கேயாவது பரவுதுங்களா? கை காலில் மட்டும்தான் இல்ல கை கால்ல மட்டும்தான் இருக்குங்களே. சரிம்மா, 2 வருஷமா கை காலில் மட்டும்தான் இருக்குங்களா? ஆமா, ஃபுல்லா கருப்பா இருக்கு அப்படியே. ஓகேம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கிருஷ்ணகிரியில இருந்து பேசுறோம். சரிம்மா, கை காலில் மட்டும்தான் அந்த மாதிரி கருப்பாக இருக்குது அப்படின்னா இதுவுமே சோரியாசிஸோட ஒரு வகை தான். பால்மோபிளான்டா சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கையிலையும் பாதத்துலேயும் மட்டும்தான் இருக்கும். உள்ளங்கையில் பாதங்களில் வந்து நம்மளுடைய ஸ்கின் அப்படின்றது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது மற்ற இடங்களில் சோரியாசிஸ் இருக்கும்போது சொரியும் போது பவுடர் மாதிரி உதிரும், மீன் செதில் மாதிரி தோல் உரியும். ஆனால் இதுவே கைகள்லையும் பாதத்துலையும் இருக்கிறது வந்து தோல் உதிர்வு அப்படின்றது நமக்கு முழுமையாக அப்படியே கலண்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். அதாவது கை ஃபுல்லாகவே அந்த தோலே வந்து மேலே பேர்ந்து வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து வெடிப்பாக பாலமாக வந்து வெடித்து கால்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நடக்கும்போதே ப்ளீட் ஆகும். அந்தளவுக்கு வந்து ப்ளீடிங் வர்றது கூட தெரியாத அளவுக்கு நடப்பாங்க. பெயினுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வெடிப்பு வர ஆரம்பிச்சது அப்படின்னா பெரிய பெரிய வெடிப்புகளாக வரும், ரொம்ப ஆழமாகவும் இருக்கும். இந்த பால்மோபிளான்டா சோரியாசிஸ்க்கும் நம்ம சோரியாசிஸ் மாதிரியே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். கண்டிப்பாக இதுவுமே உடம்புலையும் மற்ற இடங்களுக்கு பரவக்கூடியது. ஏன்னா கையில் இருக்குது அப்படின்னா நம்ம கை வந்து நார்மலாக சும்மா வச்சுருக்க மாட்டோம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வச்சுட்டே இருப்போம். அப்போ அந்த இடத்துலையுமே வந்து பரவுற மாதிரி தான் இருக்கும். வயிற்றில் கழிவுகள் சேர இந்த மாதிரி சோரியாசிஸ் பிரச்சனை வர்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம முழுமையாக வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நம்ம சோரியாசிஸ் பிரச்சனையை நம்ம சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாரும் நார்மலாக தான் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. ஏன் ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வயிற்றில் நிறைய கழிவுகள் சேருது. மோஷன் என்ன தான் ஃப்ரீயாக போனாலும் சேரக்கூடிய கழிவுகள் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்போது நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக சோரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல்ல நம்ம கொடுக்குற சிகிச்சை வந்து கோலன் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய கழிவு நீக்க சிகிச்சை தான். இந்த சிகிச்சை கொடுத்துட்டு உள்மருந்துகள் கொடுக்கும்போது உள்மருந்துகள் ரொம்ப சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பித்து 2 மாதத்துக்குள்ளே அந்த சோரியாசிஸ் பிரச்சனையை முழுமையாக குணப்படுத்திடும். இந்த மாதிரி சிகிச்சைகள் தான் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். நீங்களுமே பாட்டியை நேரில் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சிகிச்சை வந்து எடுத்துக்கும். வருஷக்கணக்காக இதை வச்சுருக்கிறதுனால உடம்பு ஃபுல்லாக பரவுமே தவிர இது நிரந்தரமாக வந்து சரிப்படுத்த முடியாது. அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடம்புல மற்ற இடங்களில் பரவுறதுக்கு முன்னாடி இதை வந்து சரி பண்ணிடலாம். கிருஷ்ணகிரியில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் நேரில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு சோரியாசிஸ்க்கு நம்ம சிறப்பாக உள்மருந்துகளும் வெளியில் தடவுறதுக்கு க்ரீம் ஆயில் இதெல்லாமே கொடுக்குறோம். இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 1 வாரத்திலே அரிப்பெல்லாம் நார்மலாக ஆரம்பிச்சு வெடிப்பெல்லாம் சரியாயிடும். 2 மாதத்துக்குள்ளே கிளியர் ஆகி நார்மலுக்கு வந்துடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர்? டாக்டர் ஆன் கால் இணைந்திருக்கீங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிட்டு டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம். யாருக்கா கேட்குறீங்கம்மா? உங்கள் வயது என்ன? என்னோட வயது 30. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. அம்மா வணக்கம். ஹலோ டாக்டர், எனக்கு ஒரு 3 இயர்ஸாவே வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. சரிம்மா. நாங்க என்னதான் போய் மெடிசன் எடுத்துட்டாலும் அது கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. ஓகே. நைட்ல சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிம்மா. இன்ஹேலர் எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க? 1 இயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் யூஸ் பண்ணுறீங்க இன்ஹேலர்? 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேம்மா. இந்த மாதிரி இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது, டேப்லெட்ஸ் போடுறது, இந்த அலர்ஜிக் டேப்லெட்லாம் வந்து அப்போதைக்கு ஒரு டெம்பரவரியான ரிலீஃப் தான். நீங்கள் இன்ஹேலர் எடுத்துக்கும் போதும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மூச்சு ஃப்ரீயாக இருக்கும். மறுபடியும் இதே மூச்சு விடுற பிரச்சனை, மூச்சு அடைக்கிற பிரச்சனை இருக்க தான் செய்யும். அப்போ கண்டிப்பாக அந்த பஃப் இன்ஹேலர் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய மூலிகை மருந்துகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளமை பெர்மனெண்ட்டாக அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து இதற்கான சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வீசிங்கை வந்து நீங்கள் இதுக்கான பஃப் எடுத்துக்கிறது, டேப்லெட் எடுத்துக்கிறது இதெல்லாம் லைஃப் லாங் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்போதைக்கு சரியாகும், அடுத்த நிமிஷமே உங்களுக்கு மறுபடியும் அக்ரிவேட் ஆக தான் செய்யும். உள்ளே இருக்கக்கூடிய சளி எந்த அளவுக்கு நமக்கு பெருகிட்டே போகுதோ அந்தளவுக்கு வீசிங் ப்ராப்ளமும் அதிகமாகிட்டே போகும். வெயில் காலம் முடிஞ்சது, மழைக்காலம் பனிக்காலம் ஆரம்பிச்சது அப்படின்னா வீசிங் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் மழைக்காலம்
வந்து முடியும் போது, இந்த பனியெல்லாம் முடியும் போது அவங்களுக்கு நார்மல் ஆகுவாங்க. இந்த மாதிரி லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு இயர்லி 2 டைம்ஸாவது இந்த மாதிரி வீசிங்கால் அஃபெக்ட் ஆவாங்க. நீங்கள் இப்போவே 2 டைம் பஃப் எடுத்துக்கிறீங்க, போக போக அந்த பஃப் எடுத்துக்கக்கூடிய டியூரேஷன் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அப்போ கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகளில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் கூட சில மூலிகை பொருட்கள் வந்து எடுத்துகிட்டு அந்த சளியை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம். வீட்டில் வந்து உங்களுக்கு சுக்கு கிடைக்கும், மிளகு இருக்கும், இதோடு சேர்ந்து அதிமதுரம், அக்ரஹாரம், இதோட வால்மிளகு, இந்த 3 பொருட்களும் மட்டும் வாங்கிட்டு இந்த 5 பொருளையுமே நல்லா வீட்டிலே ஒரு கடாயில் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதில் டெய்லியும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து 3 நேரம் ஃபுட்டுக்கு அப்புறமும் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஃபுட்டில் ஏதாவது கபம் சேரக்கூடிய உணவுகள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அது நல்லா முறிஞ்சு நார்மலுக்கு வந்துடும். இது தவிர உங்களுக்கு நெஞ்சில் கட்டி இருக்கக்கூடிய இந்த சளி, கோழை, இது எல்லாமே நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வாய் மூலமாக, மூக்கு மூலமாக ஃபுல்லாகவே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ள கோழை இல்லை அப்படின்னாலே வீசிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இதோட சேர்ந்து கண்டிப்பாக நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மாதத்துலேயே வீசிங் பிரச்சனை நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். வாழ்நாள் ஃபுல்லாக அதை வச்சுட்டே இருக்கணும், பஃப் எடுத்துகிட்டு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. பஃப்பை நிரந்தரமாக ஸ்டாப் பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மாலினி மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? திருப்பூர்லேருந்து பேசுகிறோம் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வயசு 28 மேம். டிஸ்க் பல்ஜுக்காக கேட்கணும் மேம். அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த குறுக்குல இருந்து கால் ரொம்ப வலிக்குது மேம். அந்த வலி வந்து பரவிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு மேம். சரி, 2 சைடு கால்லையுமா? ஒரு காலில் தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னொரு காலில் வந்து வலி வருது மேம். ஓகே, காலில் பின் சைடில் வலி பரவுதாம்மா? என்ன மேம்? கால் பின் சைடில் வலி பரவுதுங்களா? ஆமாம் மேம், ஆமாம் மேம். சரிம்மா, எவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த வலி? ஒரு 6 months இருக்கு மேம். சரிம்மா, வெயிட் எதுவும் தூக்குறீங்களா? ஆமாம் மேம், வெயிட் தூக்க வேண்டிய இருக்கு மேம். சரிம்மா, வெயிட் தூக்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சரிங்களா? ஏன்னா டிஸ்க் பல்ஜு இருக்குது, இடுப்பில் வலி இருக்குது, அது இப்போ கால்லையும் பரவ ஆரம்பிச்சிருக்குன்னா டிஸ்க் பல்ஜோடு சேர்ந்த சயாட்டிக்கா தொந்தரவும் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக வெயிட் தூக்குறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். அதிகமாக மாடிப்படி ஏறி இறங்குறீங்க அப்படின்னாலும் அதையுமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறத தவிர்த்துக்கோங்க. இந்த 3 நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்க் பல்ஜுமே நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை எக்ஸசைஸ் பண்ணியே நார்மலுக்கு கொண்டு வரலாம். ரொம்ப சிவியராக பெயின் இருக்குது, கால் வரைக்கும் வலி பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நர்வ் கம்ப்ரெஷனும் இருக்குது. 2 எலும்புகளுக்கும் நடுவில் போகக்கூடிய நரம்புகளையும் அழுத்துறதுனால தான் கால் வரைக்கும் உங்களுக்கு வலி பரவுது. சயாட்டிக்கான்ற ஒரு நீளமான நரம்பு இடுப்புலேருந்து கால் வரைக்குமே பரவும். அப்போது அந்த நரம்புக்கு ரத்தம் சரியாக போகலை அப்படின்னா ஒரு சைடு கால்லையும் வலி பரவலாம், 2 சைட்லேயும் வலி பரவலாம். ஏன்னா 2 சைட்லேயுமே நரம்பு போகுதுன்றதுனால நர்வ் கம்ப்ரெஷன் ஒரு சைடு இருந்துச்சு அப்படின்னா எந்த சைடில் இருக்கோ அந்த சைடில் வலி இருக்கும். உங்களுக்கு 2 சைடு கால்லையும் வலி பரவுது அப்படின்னா கண்டிப்பாக 2 சைட்லேயுமே நர்வ் கம்ப்ரெஷன்றது இருக்குது. இப்போ கண்டிப்பாக அதற்கான சிகிச்சை எடுத்து தான் நம்ம அதை வந்து சரிப்படுத்த முடியும். இப்போதைக்கு வீட்டில் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அந்த ஆயிலை வந்து நீங்கள் தேய்ச்சி கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வாங்க. முடக்கரத்தான் இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலைகள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து வாத நாராயணன் இலைகள் அதுவுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட மா இலையோட கொழுந்து இலை, இந்த 3 இலைகளையும் எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு நல்லெண்ணெயோ இல்லை வந்து கடுகு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடுகு எண்ணெயிலையோ நல்லா வதக்கிட்டு ஒரு கிளி மாதிரி கட்டிக்கணும். கிளி மீன்ஸ் ஒரு காட்டன் துணியில் அது எல்லாத்தையும் போட்டு ஒரு பால் மாதிரி கட்டி முடிச்சு மாதிரி போட்டுட்டு அதை வந்து நீங்கள் வதக்கின ஆயிலே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் தொட்டு கீழேருந்து மேல் பக்கமாக கால் பாதத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் கீழேருந்து மேல் பக்கமாக அந்த மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கால் பாதத்துக்கு நரம்புகளுக்கு நல்ல ரத்தம் போக ஆரம்பிக்கும். இடுப்பில் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒத்துற மாதிரி கொடுத்து நீங்கள் வச்சுருக்கிற அந்த கிளி அது உள்ளே கட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த முடிச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இலைகளை மேலே வச்சு கட்டு மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த சூடு இறங்க இறங்க வலி கொஞ்சம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்கள். வலி அதுக்கப்புறமும் இருக்குது, வலி உங்களுக்கு பரவுறது குறையவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கணும். டிஸ்க் பல்ஜுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல டிஸ்க் பல்ஜ் மாதிரி தான் ஆரம்பிக்கும். டிஸ்க் ஹெர்னியேஷன், டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இந்த மாதிரி கூட போகலாம். முழுமையாக உள்ளே இருக்க டிஸ்க்கு முழுமையாக பிதுங்கி வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்றது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போவே நீங்கள் இதுக்கான சிகிச்சை எடுத்து நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கு நிறைய சிகிச்சைகள் இருக்குது. பஞ்சகர்மா சிகிச்சை பண்ணி நம்ம ஒரு 10 நாள்லேயே இதை நிரந்தரமாக குணப்படுத்தி கொடுக்குறோம், சர்ஜரி இல்லாமலே. நீங்கள் நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அதை முழுமையாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் கஸ்தூரிமா. நான் விழுப்புரம் மாவட்டம் சண்டாச்சேரியிலிருந்து பேசுகிறோம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு 53 வயசு ஆகுது. சரிம்மா.
இது ஆசனம் வலி தாங்கலன்னா டாக்டர்கிட்ட போனோம். சரி அவங்க வந்து பவுத்துறோம், இது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. சரிம்மா. மோஷன் போகும்போது ரத்தம் எதுவும் வருதுங்களா? ரத்தம்லாம் எதுவும் வரலம்மா. வலி மட்டும் இருக்கா? வலி மட்டும் இருக்கு, போயிட்டு வந்தாலும் வலிக்குது. சரிம்மா. வெளியில் சத வளர்ச்சி மாதிரி எதுவும் இருக்குங்களா? ஆமாம்மா, வெள்ளையா பதம் வந்து போயிருக்குது. எவ்வளோ நாளாக இருக்குமா அந்த பிரச்சனை? இது கொஞ்ச நாளாவே இருக்குது, ஆனா வலி ரொம்ப ரொம்ப தெரியல. ம் இப்ப 4 மாசமா தான் ரொம்ப வலி இருக்குமா. சரி. மோஷன் ரொம்ப டைட்டாக போகிறீங்களா? கஷ்டப்பட்டு போகிறீங்களா? ஆமா மேம். சரிம்மா. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு போகக்கூடாது. என்னதான் உங்களுக்கு உள் மூலமாக இருந்தாலும் சரி, வெளி மூலமாக இருந்தாலும் சரி, மோஷன் ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஃப்ரீயாக போனீங்கனாலே அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப பெரிய பைல்ஸ் மாதிரி இல்லை, வெளியில் சத வளர்ச்சி வரைக்கும் இருக்குன்னா ஆசன வாயில் வெடிப்பு மட்டும்தான் இருக்கலாம். பௌத்திரம் அப்படின்றது ஆசனவாய் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது தசை பகுதியில் சின்னதாக ஒரு கொப்பளம் மாதிரி வந்து அதுலேருந்து சீலோ இல்லை ரத்தமோ வடியுது அப்படின்னா தான் அந்த பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளேயே வேறு ஒரு இடத்துல கனெக்ஷன் ஆகி புறையோடன புண்ணா உள்ளேருந்து வெளியே வந்து கனெக்ஷன் ஆகி வெளியே வந்து ரத்தமோ சீலோ வந்து வடியும். அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆசனவாய் பகுதியில் மட்டும்தான் எரிச்சல் இருக்குது, வெளியில் சின்னதாக சதை வளர்ந்துருக்கு அப்படின்னா ஸ்கின் டேக்னு சொல்லுவோம். சின்னதாக சதை வளர்ச்சி இருக்கும், அது ஆசனவாயில் வெடிப்பு இருக்கும்போது இருக்கலாம். இது பைல்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கலாம். அது எதுவும் தொந்தரவு பண்ணல அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு 4 மாதமாக தான் வலி இருக்குன்னு சொல்கிறீங்க. உணவில் வந்து டீ காஃபி முதல்ல வந்து கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ரொம்ப புளிப்பான பொருட்கள் எடுத்துக்கிறது, ரொம்ப காரம் அதிகமாக சேர்த்துக்கிறது, இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். பிடிக்கருணைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கருணைக்கிழங்கு வாரத்தில் ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. பைல்ஸ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அந்த பிடிக்கருணைக்கிழங்கு ரொம்பவே வந்து நல்லது. இதை வந்து எடுத்துகிட்டு மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி நிறைய நார்ச்சத்து அதிகமாக இருக்க மாதிரி காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கணும். பழங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்க மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சுனாலே உங்களுக்கு மோஷன் போகும்போது எரிச்சல் வலி எதுவும் இருக்காது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வலி இருக்குது, எரிச்சல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்து டாக்டர் பார்த்து முறையாக அதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணினாலுமே வேறு ஒரு இடத்துல பைல்ஸ் ஃபார்ம் ஆக தான் செய்யும். இதே மாதிரி மோஷன் டைட்னஸோட ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் போகிறீங்க அப்படின்னா வேறு ஒரு இடத்துல பைல்ஸ் ஃபார்ம் ஆக தான் செய்யும். எத்தனை டைம் ஆப்ரேஷன் பண்ணுறது? ஆப்ரேஷனை நிரந்தரமாக ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம மூலிகை மருந்துகள் வச்சே இதை நிரந்தரமாக குணப்படுத்துறதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லே சர்ஜரி இல்லாமல் நிறைய மூலிகை மருந்துகள் வச்சு 3 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக பைல்ஸ் ப்ராப்ளம் சரி பண்ணியிருக்கோம். நீங்கள் நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். This call is now being recorded. ஹலோ அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேம் என் பேர் ரஞ்சிதாங்க. சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் சத்தியிலேருந்து பேசுறேங்க. யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்கள் வயதுமா? எனக்கு 36 வயசு ஆச்சுங்க. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரிங்க மேம். வணக்கம். எனக்கு வந்து மேம் வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு 1 வருஷமா அல்சர் ப்ராப்ளம் இருக்குங்க, உணவு குழாயில பிரச்சனை இருக்குங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே. ஆனாலும் இது ஒரு 10 நாளா மூச்சு விடும்போது கொஞ்ச நேரம் மூக்கு அடைப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் தொண்டை அடைப்பா இருக்குங்க. சரிம்மா. ஆனா சளி இல்ல. ஆனாலும் அது எனக்கு ரொம்ப பயமாவே இருக்குங்க. கொஞ்ச நேரம் தொண்டை அப்படியே முழுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்ச நேரம் நல்லா இருக்குங்க. சரிம்மா. ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா தொண்டையிலையோ இல்லை வயிற்று பகுதியிலையோ? இல்லைங்க மேம், சிசேரியன் குழந்தை பிறக்கிறதுக்கு தான் 2 ஆப்ரேஷனுங்க. சரிம்மா. இது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. வயிற்றில் வந்து உங்களுக்கு குடலில் பிரச்சனை இருக்குது, குடலில் புண்ணு இருக்குது அப்படின்னா அல்சர் ப்ராப்ளம் ரொம்ப நாள் இருக்கும்போது இந்த குடல் பகுதியெலாம் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். அதாவது நம்மளால் உணவு சரியாக முழுங்க முடியாது, உள்ளே எடுத்துக்கிட்டாலும் அது மறுபடியும் அந்த ரீகஜிடேஷன் சொல்லுவோம், எது கழிச்சு மேலே வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருந்ததுனா தான் இருக்கும். அல்சர் தொந்தரவு அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்கும், கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி வயிற்றில் எரிச்சல் வர ஆரம்பிச்சிருக்கு, வயிற்றில் புண் மாதிரி இருக்குது, சாப்பிட்ட உடனே வயிறு எரிச்சல் இருக்குது, மேல் வயிற்றில் வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான முறையான சிகிச்சை எடுத்து அது சரி பண்ணிக்கணும். ரொம்ப நாள் வச்சுட்டே இருக்கும் அப்படின்னா இந்த எது கழிச்சு மேலே வருது ரீகஜிடேஷன் ப்ராப்ளம் இருக்கும். எதுக்கும் ஒரு வாட்டி வந்து ஸ்கேன் எடுத்துக்கோங்க. பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி உணவு சரியாக வந்து ஜீரணமாகாமல் இருக்கிறது, சாப்பாடு வந்து மேலே மேலே எதிர்த்து வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். பித்தப்பை நார்மலாக இருக்குது அப்படின்னா அல்சருக்கான முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மாதத்துக்குள்ளே அதை வந்து சரி பண்ணிடலாம். இப்போதைக்கு வீட்டில் வந்து கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் ஒரு ஸ்பூன் தேனில் கலந்து அதை எடுத்துக்கோங்க. இதோடு சேர்ந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். அடியில் வரைக்கும் அந்த ப்ரௌன் வரைக்கும் சுரண்டி எடுக்காமல் அந்த ஒயிட்டை மட்டும் நல்லா பால் எடுத்து அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் கலந்து இதை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 7 நாள் தொடர்ந்து வந்து குடிச்சிட்டு வரலாம். இது தவிர வந்து கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பச்சையாக நல்லா தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி
ஒரு சூப் மாதிரி எதுவுமே உப்பு எதுவும் போடாமல் அதையும் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் வயிறு புண்ணு இருந்தது அப்படின்னா அது ஆற ஆரம்பிக்கும். தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அல்சர் முழுமையாக குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து ஏதாவது எளிய மருத்துவ குறிப்பு கொடுக்குறீங்களா? சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல இன்சுலினுடைய சுரப்பு நார்மலாக இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்சுலின் சுரப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை சுரக்க வைக்கிறதுக்கு நம்ம சில மூலிகை பொருட்கள், சில உணவுப் பொருட்கள்லையும் மூலிகை பொருட்களையும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போதைக்கு சர்க்கரை இருக்கிறவங்க வந்து கருவேப்பிலை இருக்குது பார்த்திங்களா, அந்த கருவேப்பிலையை வந்து நல்லா பவுடர் பண்ணி வெயிலில் காய வச்சோ இல்லை நிழலில் உலர்த்தியோ பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த பவுடரை வந்து நீங்கள் மோரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் மாதிரி வந்து ஒரு பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். கருவேப்பிலை எடுத்துக்கலாம், அதோடு சேர்ந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். இதெல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கணும். எல்லாமே வந்து பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் எவ்ரி பவுடரும் 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா ஈக்குவலாகவே எடுத்துக்கணும். கருஞ்சீரகம், கருவேப்பிலை, இது தவிர வெந்தயம், ஓமம், அதோடு சேர்ந்து சிறு குறிஞ்சானோட இலைகள், சிறு குறிஞ்சான் இலையும் நம்ம நிழலில் உலர்த்தி அதோடைய பவுடர், இந்த பவுடர் எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவல் அமௌண்ட்டில் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து சீந்தல் கஷாயத்தில் இந்த பவுடர் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் பிஃபோர் ஃபுட் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தாலும் இதை எடுத்துகிட்டு வரும்போது அதோடைய டோசஸ்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். சுகர் லெவல் ஒரு 3 மந்த்ஸ்லேயே ரெகுலராக மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளாக இருக்கட்டும், சர்க்கரை நோய்க்கான ஒரு நல்ல விழிப்புணர்வு பதிவாக இன்றைய டாக்டர் ஆன் கால் எங்களுக்காக அமைந்தது. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.